சொல்லிட்டு அவங்கள மட்டும் தனியாக மேலேருந்து ஒரு ரொபாட்டிக்கல் ஆம் மாதிரி வருங்க. அந்த ஆம் மாதிரி பிரித்து என்ன பண்ணுவாங்க, புல்மா மட்டும் தனியாக அவரோட இடத்துக்கு கொண்டு போய் கையெல்லாம் கட்டி போட்டுருவாருங்க. கட்டி போட்டுட்டு நம்ம பிலாப் சொல்லுவார், ஒழுங்காக அந்த டிராகன் பால் எங்கே இருக்குன்னு என்கிட்ட சொல்லு, இல்லை அப்படின்னா உன்னை நான் படுத்த போகிற கொடுமை இது வரைக்கும் யாருமே அனுபவிக்காத ஒரு கொடுமையாக இருக்கும், அந்த அளவுக்கு உன்னை கொடுமைப்படுத்தி நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு அவர் சீரியஸ் மூடை எடுப்பார் பாருங்க. பின்னாடி மாயி நாயா இருக்கட்டும் நம்ம புல்மாவுக்குலாம் பயங்கரமான பயம் வந்துருங்க. அந்த அளவுக்கு என்னடா பண்ண போகிறான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பதட்டமாக இருக்கும். அப்போ நம்ம பிலாப் ரொம்ப இதாக என்ன பண்ணுவார்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளையிங் கிஸ் ஒன்று கொடுப்பாரு பாருங்க. ஆமாங்க, அவர் பயமுறுத்துறதா நினைக்கிறது இந்த முத்தத்தை தானே. உடனே புல்மா பார்த்துட்டு, என்னது எல்லாம் முடிஞ்சிட்டா, நீ இதை தான் பண்ணினியா, நான் என்னமோ நீ எனக்கு பெருசாக என்ன சிக்ஸ் டார்ச்சர் கொடுக்க போகிறேன், என்ன மாதிரி எதோ பண்ண போகிறேன்னு நினச்சேனே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம புல்மா சொல்லுவாங்க. உடனே நம்ம பிலாஃப், ஐயோ நீ என்ன இவ்வளோ பயங்கரமான பொண்ணாக இருக்கு, அதெல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, என்னோட அதிகபட்ச தண்டனையே இதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம பிலாஃப் மறுபடியும் இந்த இடத்துல முக்கியமாகிடுவாங்க. சரி, ஒரு வழியாக புல்மா